ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லிம்பிடி பக்கம் இருக்குங்க ஹோட்டல் ராஜ்பவன் கிட்ட. லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பேங்க. ஹோட்டல் வேவெயிட்டில் வந்துட்டு சாப்பிட்டு அங்கேயே படுத்துட்டு தூங்கின மாதிரி. இங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்டுங்க. நமக்கு தெரிஞ்ச வண்டி ஒன்று வருது, அவரை பார்த்து பேசிக்கிட்டு அப்படியே போயிட்டுங்க சுரேந்திர நகர், காந்திதாம், முந்த்ரா இந்த 3 ஊருக்கு போயிட்டு பட்டாசு அன்லோட் பண்ணலாங்க. சுரேந்திர நகர் வந்தாச்சுங்க. போயிட்டு இங்கே அன்லோடு பண்ணலாம் வாங்க. அப்பா வந்துங்க வண்டி இங்கே நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசி குஜராத்தில் பேச சொல்லிங்க. இன்னைக்கு தாங்க போய் குளிக்கணும். லோடு இங்கே சுரேந்திரனில் இறக்கிட்டு காந்திதாம் போகிற வழியில் ஏதாவது தாபா இருக்குங்க, தாபா இருந்தால் நீட்டாக குளிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா இப்போ குளிருதுங்க, நல்லா தண்ணியெல்லாம் காலைல ஐஸ் மாதிரி இருந்துச்சு. மதியம் கொஞ்சம் நல்லா இருக்குங்க, அதனால் இன்னைக்கு குளிச்சுட்டு போயிடலாம். சுரேந்திர நகர் இறக்கியாச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து காந்திதாம் போகணும். 200 கிலோமீட்டருங்க. எப்படியும் குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஆயிரும். மணி 10 ஆகுது. 3 மணி ஸ்பாட்டுக்கு போயிடலாம். போகும்போது இப்படி சிட்டி வழியாக தாங்க போகணும். ரூட்டு கேட்டிருக்கேன், அப்படியே மேப் பார்த்து போகலாம். பார்க்கலாங்க போகிற வழியில் என்னென்ன ஊர் இருக்குது அப்படின்ட்டு. ரோடு இறக்கியாச்சு சுரேந்திர நகரில். நேராக இதுக்கு போக வேண்டியதாங்க, காந்திடாம் போய் இறக்கிட்டு முந்த்ரா போய் இறக்க வேண்டியதாங்க. பையன் மேப் பார்த்துட்டு வருதுங்க. போகலாம் போங்க. இதுலேயே தாங்க நேராக போங்க. இல்லை நேராக சும்மா கொஞ்சம் தூரம் தாங்க போனீங்கன்னா அந்த பக்கம் மெயின் ரோடுங்க. இதில் தாங்க ரூட்டு சொன்னாங்க. மேப் பார்த்துட்டு ரூட்டும் கேட்டிருக்கோம், அதை பார்த்து மேப்பும் போட்டிருக்கோம். அது இல்லையா? அது இல்லை, நேராக போங்கப்பா. அதான் அந்த தள்ளுவண்டி தள்ளிட்டு போகிறாருல, அதில் போங்கப்பா. குஜராத் பொறுத்த வரைக்கும் பயப்பட தேவையில்லைங்க. நம்ம ஊர் மாதிரி தான். இன்கேஸ் தெரியாமல் ஒரு ரூட்டுக்குள்ளே போயிட்டாலும் டக்குன்னு யாரும் சண்டைகள் வர மாட்டாங்க, உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. இதே மகாராஷ்டிரா இந்த பக்கம் போயிட்டு தெரியாமல் ஒரு ஊரில் போயிட்டோம்னு வைங்க, அடிதாங்க. பாருங்க, இன்னைக்கு தேதி 7/2/2024ங்க. கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலில் பார்த்தீங்களா 4 வண்டி டீசல் இன்னைக்கு ஆட்டையை போட்டானுங்க. பாருங்க, அதான் ஹோட்டலில் கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலில் TN 34 MA 56 99ங்க. இது ஒரு வண்டி டீசல் டேங்க காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, லாக்கு உடைச்சி இதில் இருந்த பூட்டை உடைச்சிட்டு, பூட்டை காணோம், இதில் இருந்த லாக்கையும் உடைச்சி மொத்த டீசலையும் இந்த வண்டியில் உருவிட்டாங்க. இது ஒரு வண்டிங்க. இன்னைக்கு 7ஆம் தேதிங்க. 7/2/2024ங்க. அது ஒரு வண்டி. அடுத்தது பார்த்தீங்களா, இது என்ன வண்டி? களஞ்சியம்ங்க. இந்த வண்டி நேம் போர்டு களஞ்சியம். TN 34 W 5521ங்க. வேறு கரிமலா மலையாளத்தான் கடைங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்களா, இது டேங்கு மூடி ஓப்பன் பண்ணலிங்க. இதை பார்த்தீங்களா, ஃப்ளோட் வால்வ் இருக்கிற அந்த செட்டு அப்படியே வெள்ளோட உடைச்சிட்டு மொத்த டீசலும் இந்த வண்டியிலையும் உருவிட்டாங்க. இந்த வண்டி நேம் போர்டு களஞ்சியம். இது பார்த்தீங்களா TN 34 W 5521 இந்த வண்டி. அடுத்தது பார்த்தீங்களா பாலாஜி TN 28 BA 1920ங்க. பாலாஜி வண்டி பேர் ஸ்ரீராஜன். இந்த வண்டி நேம் போர்டு. இது பார்த்தீங்களா பாருங்கள், இந்த லாக் உடைச்சிருக்கிறாங்க. இந்த லாக் உடைச்சிட்டு இந்த டேங்கில் மொத்த டீசலையும் இதையும் காலி பண்ணிட்டாங்க. அதை பாருங்க. இந்த வண்டி நேம் போர்டு பார்த்தீங்களா TN 28 BA 1920 ஸ்ரீராஜன்.
அடுத்தது பார்த்தீங்களா TN 90 E7828 ஸ்ரீ பழனி முருகன். இந்த வண்டி பார்த்தீங்களா இது BS4ங்கிறதுனால லாக்கை உடைச்சிருக்காங்க. லாக்கு இப்போ மூடி உடைச்ச உடனே இதில் வலை ஃபுல்லாக எதுவுமே பண்ண முடியாது. வலை இருக்கிறதுனால பாருங்கள் ஃபில்டரை கழட்டிட்டாங்க. ஃபில்டரை கழட்டி இதில் மொத்த டீசலையும் உருவிட்டாங்க. இது மொத்தமும் பார்த்தீங்களா கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலில் நடந்த விஷயம் பாருங்கள். அதை பாருங்கள் கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலில் இருக்கிற பஞ்சர் கடை பாருங்கள். கரிமலா மலையாளத்தான் ஹோட்டலு. இனிமேல் இங்கே வந்தால் யாரும் வண்டி நிறுத்தாதீங்க. வீடியோ பார்த்துருப்பாங்க. இப்போ தான் நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. கிட்டத்தட்ட 4 வண்டியில் டீசல் தீட்டிருக்கானுங்க அந்த கரிமலா ஹோட்டலில். நம்ம கூட அந்த ஹோட்டலில் நிறுத்தி சாப்பிட்ட மாதிரிலாம் நான் பார்த்துருப்போம். இங்கே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்குங்க நான் நிறைய வீடியோவில் சொல்கிற மாதிரி தாங்க திருட்டு நாய்ங்க அங்கே அதிகங்க. அவனுங்கெல்லாம் ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணெல்லாம் கிடையாதுங்க. அவனுக்கு தேவை என்னென்னா தமிழ்நாட்டில் லாரியை அடித்து தின்னு பழகிட்டானுங்க. மெயினாக எங்கன்னா இந்த தெம்பூர்னிலிருந்து இந்த நகர் வரும் பார்த்தீங்களா, இந்த ரோட்டில் வந்து ரொம்ப மோசங்க. அது அந்த கர்மலாங்கிற ஊரெல்லாம் என்ன தான் அங்கே என்ன இருக்க ஆளுகளும் மனுஷனா என்ன தெரிலங்க. அதனால் தயவு செஞ்சு நைட் டைமில் வந்துங்க இப்படி மேலே குஜராத் போகிற மாதிரி இருந்தால், ராஜஸ்தான் போகிற மாதிரி இருந்தால் நைட் டைமில் வந்தீங்கன்னா ஒரு 8 மணிக்குள்ளே தெம்பூர்லேயே நிறுத்திக்குங்க. அங்கே ஒரு 2 ஹோட்டல் இருக்குங்க, தமிழ்நாட்டு ஹோட்டல், அங்கே நிறுத்தி படுத்துக்கலாம். அப்படி இல்லை குஜராத்லேருந்து இப்படி ராஜஸ்தான்லேருந்து இப்படி ஊர் பக்கம் வர மாதிரி இருந்தால் நைட் டைமில் வர மாதிரி இருந்தாங்க ஆனந்த் ஹோட்டலையும் நிறுத்தி படுத்துக்கலாங்க. இந்த இடப்பட்ட இந்த இதில் அந்த கர்மலாங்கிற ஊர்லலாம் வந்து படுக்க வேணாங்க. ஏன்னா இப்போ எப்படி சொல்கிறதுங்க, அங்கே வாட்ச்மேன் இருப்பாங்க. வாட்ச்மேன் இருந்து திருட்டு போயிருக்குன்னா அங்கே உள்ள ஒரு ஆள் வந்து வேலையை பார்க்காம இந்த திருட்டு நடந்திருக்காதுங்க. வாய்ப்பே கிடையாது. உள்ளே இருக்க ஆளும் வேலையை பார்த்துருப்பான். அதெல்லாம் நம்ப முடியாதுங்க, எவனையுமே நம்ப முடியாது. டீ கடைக்காரன் முதற்கொண்டு எல்லாம் திருடினா இருப்பானுங்க அங்கே இந்த மகாராஷ்டிராவுள்ள பொறுத்த வரைக்குங்க. அவனுங்கெல்லாம் திருந்த மாட்டானுங்க. நம்ம தான் பார்த்து சேஃபாக இருந்துக்கணும். ஏன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இங்கே அதிகமாக ஆள் கிடையாது. ஏன்னா பகலில் வந்துட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு டோக்கன் கொடுத்து திருடிட்டு இருக்காங்க. நைட் டைமில் இவனுங்க திருடனுங்க அவனுக்கு டியூட்டி பார்த்துட்ருக்கானுங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மகாராஷ்டிராவுக்குள்ள மட்டும் கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பார்த்து கவனமாக போய்க்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா வண்டி மீதியே இல்லை கம்மியாக தாங்க ஆகிட்டுருக்கு. அப்புறம் இந்த மாதிரி திருட்டு நாய்கிட்ட அப்புறம் மீதியை பறி கொடுத்துட்டு போக வேண்டியதாங்க. இதில் வந்துங்க ரைட்டில் போனால் அகமதாபாத்து. இப்போ நம்ம காந்தி டேமுக்கு லெஃப்டில் போயிடுவோங்க. காலவாடு வந்து அங்கே இருக்குங்க. இப்போ ஜாம்நகர் போகிற ரோட்டில் இது ஹல்வாடு. மோர்பி முன்னாடி ஒரு 1 கிலோமீட்டர் போனாங்க. தரங்க விகார் தம் சொல்லிட்டு ஒரு ஜெயின் கோயில் ஒன்று இருக்குங்க. அதை அப்படியே போகிற வழியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம். கோயில்கிட்ட வந்தாச்சுங்க. குஜராத்திலே போட்டிருக்கு பாருங்க, ஸ்ரீ தரங்கா தீர்த் அப்படின்ட்டு. வேற லெவலில் இருக்குங்க. ஆகுனாங்க குஜராத்தில் இவனுங்க தொல்லை தாங்க அதிகம். கோயிலுக்கு உள்ளே போகலாங்க. நம்ம ஃபஸ்ட்டு அன்லோடு பண்ணுறதுக்கு போகணுங்க. இல்லையா கொஞ்சம் லேட்டாச்சுனாலும் இன்றைக்கி முந்திர இறக்க முடியாது. அப்புறம் மறுபடி ரிட்டன் இந்த ரோட்டில் வருவோம். வரும்போது நீட்டாக கோயிலுக்குள்ளே வரும்போது நீட்டாக குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகலாங்க. இப்போ ஹரிப்பருங்கிற ஊர் பக்கம் வந்திருக்காங்க. காந்தி டேமுக்கு இன்னும் ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு மினி தூத்துக்குடிங்க இந்த இடம். சும்மா
ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க. 3 ஒரு 2 கிலோமீட்டர் வரும். ஃபுல்லாக இங்கேயும் உப்பு விவசாயம் தாங்க. நம்ம தூத்துக்குடியில் லோடு ஏற்றும் போது பார்த்துருப்போம். அதே மாதிரியே ஃபுல்லாக அங்கே இந்த உப்பு விவசாயம் தான். என்னதான் இருந்தாலுங்க உப்புனாவே அது தூத்துக்குடி தான். ஆனால் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் உப்பு தான் தெரியுதுங்க. இப்போ காந்தி டேமில் வந்துட்டு நோ என்ட்ரி அப்படிங்கிறாங்க. என்ன இன்னைக்கு ரெண்டுமே இறக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். ஃபுல்லாக அதான் அங்கே ரைட்டு, அடுத்ததுங்க லெஃப்ட்டு ஃபுல்லாகவேங்க உப்பு விவசாயம் தான். ஃபுல்லாக ஃபஸ்ட்டுக்கெலாம் தண்ணி இருந்துருக்குங்க. ஃபுல்லாக கடல் தாங்க. இதுலேருந்து அப்படியே போனோம்னா நேராக போனால் ஃபுல்லாக கொஞ்ச தூரத்தில் அப்படியே அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தாங்க. பாருங்க கடல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இந்த இடம். உள்ளெல்லாம் போய் கால் வச்சோம்னு நீங்கள் உள்ளே முழுகிறவங்க அந்த மாதிரி இருக்குது. உள்ளே சேராக தாங்க இருக்குது. எல்லாம் கொட்டி வச்சுருக்காங்க பாருங்கள் உப்பு. இந்த ரோடு வந்து 3 கிலோமீட்டர் இல்லைங்க, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் பக்கம் வருமா போல் இந்த உப்பு எடுக்கிற இடங்க. வெயில் காலத்தில் இந்த இடத்துக்கு வந்தோம்னு வைங்க, பட்டை கிளப்பிடுங்க. வெயில் வாழ்க்கையை வெறுத்துருவோம், அந்தளவு வெயில் அடிக்கும். இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் அது பழகிருக்குங்க. நம்ம புதுசாக வர மாட்டிங்களா, 10க்கு லாரிலி ஹீட்டு. கடல் தண்ணி பாருங்க, நேராக போனால் அப்படியே கடல் தாங்க ஃபுல்லாக அந்த பக்கம். காந்தி டேம் வந்தாச்சுங்க. நான் ஸ்பாட்டுக்கு ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கு. ரோடு தாங்க கன்ஃபியூஸ் ஆகுது. இதில் மேப் பார்த்து அப்படியே போயிட்டு மேப்பே பார்த்தாலும் கன்ஃபியூஸாக தான் இருக்குது. நேராக போங்கப்பா. இது ஹார்பருங்க ஃபுல்லாக அந்த சைடில். எங்கே பார்த்தாலும் ஒரே கண்டெய்னர் லாரியாக தான் வந்துட்டுருக்கு. கடல் ஓரமாக போச்சுங்களா, காற்றும் பட்டை கிளப்புதுங்க. நேராகவே போங்கப்பா. தாங்க ரைட்டில் இப்போ லாரி போகுது பாருங்கள், அதில் போகணும். மணி 2:30 ஆகுதுங்க. போனோம்னா டக்கு டக்குன்னு இறக்கிட்டு முந்திரா இறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். பார்ப்போம். மிலிட்ரி கேம்ப் போலங்க. இங்கே தான் வண்டி நிறுத்திருந்தோம். அப்புறம் பார்ட்டி இப்போ தாங்க வந்திருக்காரு அப்படின்னு ஏதோ கூப்பிட்டு போகிறாரு. இங்கே காந்தி டேம்லங்க இதில் பார்த்தேன் விக்கிபீடியாவில், சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாக பாலைவனமாக இருந்திருக்குங்க. அப்போ வந்து இங்கே தேள் பாம்பு இதெல்லாம் அதிகமாமாங்க. அப்போ வந்து தேலை கொல்றதுக்கு வந்து 25 பைசா, பாம்பை கொல்றதுக்கு வந்து 50 பைசான்னு சொல்லி அப்படி தான் இங்கே வந்து இருக்க தேள் பாம்பு எல்லாமே அழிச்சாங்களாமாங்க, எல்லாம் கொன்னாங்களாமா. அப்போ வந்து மக்கள் வாழ்கிறதுக்கு தகுந்த இடமா இல்லைன்னு சொல்லி போட்டுருந்துச்சுங்க. அது உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா கூகுளில் காந்தி டேம் பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள்.
இங்கே காந்தி டேமில் இப்போ 2வது டெலிவரி போயிட்டுருக்காங்க. இங்கே ஆஃபீஸ்காரர் அண்ணனே வந்துட்டு நம்மளை 2வது டெலிவரி கூப்பிட்டு போகிறாரு. இங்கே அடையாளம் சொல்லியிருந்தாங்கங்க, மசூதி பக்கத்தில் ஒரு ஹோட்டல் சொன்னாங்க. லெஃப்டில் இருக்கு பாருங்க மசூதி. இப்போ காந்தி டேமில் வந்து எல்லாம் அன்லோட் பண்ணியாச்சுங்க. அடுத்தது முந்திரா போக போகிறோம். பாய் வந்து மடிச்சாச்சுங்க, அதனால் பின்னாடி உட்காரணும் சேஃபுக்கு. இல்லைன்னா திருட்டு அண்ணங்க மேலே ஏறி பொட்டி தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் நமக்கு வாடகையில் கட் பண்ணிடுவாங்க. போகலாங்க, போயிட்டு முந்திரா இறக்கிட்டு அப்புறம் பார்ப்போம். பட்டாசு எல்லாமே அன்லோட் பண்ணி முடிச்சாச்சுங்க முந்திராவில். நைட் வந்துட்டு கோல்டன் பஞ்சாப் ஹோட்டலில் நிறுத்தி படுத்துக்கலாம். முன்னாடி சிங்கு போயிட்டுருக்காரு பாருங்க. மறுபடிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. நம்ம எந்த ஊருக்கு தமிழ்நாட்டு பக்கம் லோடு ஏற்ற போகிறோம் அப்படின்னு, முந்திராவிலேருந்து ஏற்றுறோமா இல்லை காந்தி டேம்லேருந்து ஏற்ற போகிறோமா அப்படின்ட்டு. இதில் அப்படியே ரிவேர்ஸ் விட்டு படுத்து தூங்க வேண்டியதாங்க. சரிங்க, மறுபடியும் பார்க்கலாங்க.